ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மான் 60. பார்த்திங்கன்னா மணி 9:30 ஆகுது. காலையில் நான் சமைக்க வந்துட்டேன். ஏன்னா நேற்று தான் இந்த இறா வாங்கி வச்சுருந்தேன். இறாவோட தலையுமே எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 கிலோ இறாவில். அதுக்கடுத்து இங்கே இறா தாளித்து விட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு வதக்கி விட்டு போட்டுட்டேன். இது வேகட்டும். இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சுரக்காய் ஒரு துண்டும், சவுட்டை ஒரு பீஸ், ஒரு சின்னது, இதை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டேன். இது என்ன சிக்கன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தலை இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் கொஞ்சமாக பொரியலில் போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் போட்டுட்டேன். உப்பு போட்டோம்னா என்னென்னா எனக்கு ஆபத்தில் இல்லை. இப்போ உப்புமே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தான் போடணும், தண்ணி காய்ட்டு. கொஞ்சம் புளி, தண்ணி புளி தான் அது, நிறையா நினச்சிக்காதுங்க. ஊற்றினா தான் அந்த காய்க்கு ருசி பிடிக்கும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அது கூட இந்த எடுத்து வச்ச இந்த இறாவோட தலை இருக்குல்லையோ அது சேர்த்து, அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் குக்கரில் தான் இன்றைக்கி தாளிச்சிருக்கேன். ஒரு விசில் வச்சா போதும், கரெக்டாக வந்துடும். விசில் போட்டுக்கலாம். இங்கே அதுக்குள்ளே இறாவும் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக புளி சேர்த்து இறக்கிட வேண்டியதான், முடிஞ்சிடும். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி. அடுத்து இங்கே என்ன டிஃபன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 2 டிஃபனு. ஒருத்தர் இங்கே தோசை ஊற்றுறேன். என்னோடய பொண்ணு தான், பெரியவங்களுக்கு. எனக்கு என்னோடய ஃபேவரட் வச்சுருக்கேன். இது என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். தோசைக்கு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, பச்சை மிளகா ஒன்று வச்சுட்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். அடுத்து எனக்கு இங்கே பழைய சாதம் சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கூட நம்மளுக்கு தோதான ஒரு இது இருந்தால் தான் நம்ம பழைய சாப்பிடுவோம் இல்லையா, மீன் குழம்பு இருக்குது. இதை தான் எனக்கு ஊற்றி நான் இதுக்கு சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தோசையும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வெயில் பாருங்கள் எப்படி அடிச்சிட்டு ஜன்னல்லேருந்து. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. 2 தோசையுமே வச்சாச்சு. அதுக்கு சட்னி வச்சிடலாம். தேங்காய் இல்லாத சட்னி நல்லா தான் இருக்கும். அதாவது எனக்கு ஒன்றும் பிடிக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகேவா? ப்ரான் ஃப்ரை ரெடி ஆச்சு. இறால் வறுவல் ஆல்ரெடி நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் கடைசியாக ஊற்றமே கடைசியாக போடாமல் பாதி முன்னே போட்டால் நம்ம அந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்குறப்போ நமக்கு நல்லதே. இல்லாட்டி அப்படி கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க பிடிக்காதவங்க. நம்மளோட இறால் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் அதுக்குள்ளே அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே நம்ம சவுச்சவும் சுரக்காய் பொரியல் இறாவோட தலை போட்டு செஞ்சோம் இல்லையா, சூப்பராக அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் இந்த தண்ணியை வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி சமையல். அடுத்து நான் பழையதை தான் சாப்பிட போகிறேன். ஓகேவா? இந்த பக்கம் துணி துவைச்சிட்ருக்கு. இப்போ நம்மளோட பழைய சாதம் சூப்பராக உப்பும் தயிர் ஊற்றி வச்சேன் நைட்டு. எப்பவுமே சாதம் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கணும். கொஞ்சமாக தயிரும் மோரை விட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா பிடிச்சா சாதம் இருக்கும். இந்த ரைஸ் சிவாஜி பிராண்டு டூப்ளிகேட் போல் இருக்குது. ஒரு வேலைக்கு மேலே அடுத்த வேலை இருக்க மாட்டேங்குது. சரி, நம்ம சாப்பிடுவோம். வெறும் சாதம் சாப்பிடக்கூடாது. இதில் சாதம் எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட ஃபேவரெட் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். அதுதான் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான். சூப்பர். அடுத்து இந்த பழைய சாதத்தில் இன்னொன்று வைக்க போகிறேன். அது என்ன பார்த்திங்கன்னா, இந்த க்ரீன் சட்னி செம்மையாக இருக்கும். இதுவுமே கூட பச்சை வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வச்சது ரொம்ப நல்லாக்க. காலையில் சாதனை இவ்வளோ தான் சாதமே நான் சாப்பிட போகிறேன். அவ்வளோ மீதி தண்ணி. பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு. சாதம், இறா வறுவல், சுரக்காய் தலை போட்டு பொரியல், அப்புறமா ரசம், இங்கே சப்பாத்தி,